Hi everyone, இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard quarterly examக்கான bio botany important questions பார்க்க போறோம். ஆல்ரெடி chemistry and physics நான் எடுத்துட்டு அப்லோட் பண்ணிட்டேன். சரியா? So chemistry and physics வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழ வைக்கிறேன். You can download that PDF and study. For bio botany chapter 1 ல இருந்து chapter 5 வரைக்கும் தான் இருக்கு சிலபஸ். சரியா? chapter 6 வரைக்கும் இல்ல. First 5 chapters தான் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு. So chapter 1 to 5 கான important book back question as well as book in questions நான் கொடுத்திருக்கேன். சரியா? இதுல chapter 1 2 அதுக்கப்புறம் 5 வந்து கொஞ்சம் ஈஸியான சாப்டரா இருக்கும். 3 4 கொஞ்சம் மேபி 1 and 5 ரொம்ப ஈஸி. நடுவுல இருக்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். 2 3 4 வந்து ஒரு சிலருக்கு ஈஸியா இருக்கும், ஒரு சிலருக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ 1 and 5 ல எல்லாமே என்ன செஞ்சுருங்க படிச்சிருங்க. 2 3 4க்கு நான் என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் அதை என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதில் வந்து லைக் பேஜ் நம்பரோட சைடில் பேஜ் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பேன். எதுவும் டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிபி அப்படிங்கிறது கீழே புக் இன் கொஷின்ஸ் என்னென்ன நம்பர்லாம் நீங்கள் படிக்கணுமோ, சாரி புக் பேக் கொஷின்ஸ் என்னெல்லாம் படிக்கணுமோ அதை கொடுத்துருக்கேன். இது மோஸ்ட்லி எல்லா கொஷின்ஸ் இதுவரை கேட்டது என்ன எப்படி கேட்கலாம் அதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப மினிமைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின் இந்த பிடிஎஃப் படித்ததுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா ப்ரீவியஸ் இயர் கொஷின்னா பப்ளிக் எக்ஸாம் கொஷின் இருக்குல்ல, பாஸ்ட் 5 இயர் கொஷின். ஸோ அதுவுமே 5 லெசன் என்ன கேட்டிருக்காங்களோ அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப்ல கொடுக்குற கொஷினோட சேர்த்து ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின்ஸை என்ன செஞ்சுக்கோங்க, சேர்த்து படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ அப்படி படிச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி மோர் தென் இனஃப். ஓகேவா? ஸோ அது செகண்ட் லெசன், தென் தேர்ட் லெசன், தென் ஃபோர்த் லெசன். இந்த ஃபோர்த் லெசன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டூல்ஸ் இருக்குல்ல. ஸோ அதில் என்ன கேட்பாங்கன்னா 2 டூல்ஸ் இருக்கும் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில். ஒன்று டிஎன்ஏ லீகர்ஸ், இன்னொன்று வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அது நல்லா படிச்சுக்கோங்க. இதே இது புக் பேக்கில் கொஞ்சம் இந்த கொஸ்டினை வித்தியாசமாக கேட்டிருப்பாங்க. 2 கொஸ்டினுமே ஒரே கொஸ்டின் தான். சரியா? ஓகே. தென் சாப்டர் 5 அதுவும் கொடுத்துருக்கேன். சாப்டர் 5லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 13 கொஸ்டின். ஸோ இதில் பயாலஜியில் ஒரு லெசனுக்கு 12 கொஸ்டின் 13 கொஸ்டின் ரொம்ப கம்மி. ஸோ இதோட சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் லெசன் ரொம்ப முக்கியம், 5th லெசனும் ரொம்ப முக்கியம். நடுவில் இருக்க லெசன்ஸில் இதில் இருக்க கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன். யூ கேன் டவுன்லோட். ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தென் பயோசாலஜிக்கு நான் இதே மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுறேன். சரியா? தேங்க்யூ.